ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபி சமையலறை. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கோபி சில்லி தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு காலிஃப்ளவர் ஒன்று எடுத்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோம். அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கடையிலலாம் உங்களுக்கு சில்லி கோபி அப்படின்னு மசாலா கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மசாலாவை போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். அது க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுதான் அது. ஸோ இப்போ இது எல்லா கடையிலையும் கிடைக்கும், எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கோபி மஞ்சூரியனோட அந்த பவுடர் கோபி சில்லி அந்த பவுடர் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாதி போட்டுட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாதி போட்டுக்கலாம். இப்போ இதிலே கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மட்டும் லைட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக சில்லி கோபிக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை, இதுலேயே தண்ணி இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த கோபி சில்லியோட பவுடர் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்படி பிசைய பார்த்திங்கன்னா சைடில் தண்ணி வரும். ஸோ அதனால் நம்மளுக்கு பிசையறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி காலிஃப்ளவர் ஃபுல்லும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி மசாலாவை தடவி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். வடசட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ கொஞ்ச நேரம் மேரினேட் ஆனதுனால சூப்பராக இருக்குது, இப்படி இருக்குது. ஸோ இப்போ போட்டுடலாம். 5 மினிட்ஸ் தான் மேரினேட் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஆனால் ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒன்றா போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையாக போடணும், எண்ணெய் தெரிக்கும். அதனால ரொம்ப பொறுமையாக போடுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம காலிஃப்ளவர் மசாலா தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் லைட்டாக தண்ணி இருக்கும். ஸோ அதனால் பார்த்து போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், போட்ட உடனே நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது, இப்படியே விட்டுறணும். கொஞ்சம் நேரம் கழித்து இதோ இப்படி லைட்டாக மட்டும் மிதக்கும். ஸோ அப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி திருப்பி போட்டுடணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பபிள்ஸ் அடங்கினோடனே எடுத்துடலாம். நம்ம இப்போது இப்படி லைட்டாக திருப்பி விட்டுட்டு இப்போ எடுத்துடலாம். எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஜல்லடை போட்டு எண்ணெயெல்லாம் வலிச்சிருங்க. ஸோ அப்போ தான் எண்ணெய்லாம் கீழே போயிடும். இல்லாட்டி ரொம்ப ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இப்படி ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி ஸ்டவ் ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, ரொம்ப சிம்மில் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் கரெக்டாக வேகும், இல்லைன்னா கரெக்டாக வேகாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சிம் ஹையில் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலிஃப்ளவர் அவ்வளோக்கா நல்லா இருக்காது. ஸோ அதனால் இப்போ சிம்மில் வச்சுருக்கீங்கன்னா சிம்லேயே இருக்கணும், ஹையில் வச்சுருந்தீங்கன்னா ஹைலே, மீடியமில் வச்சுருந்தீங்கன்னா மீடியம்லேயே இருக்கணும். ஸோ அதனால் அது ஏன்னா அப்போ தான் கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்மளுக்கு காலிஃப்ளவர். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இதுதான் கடைசி பேட்ச்சு. ஸோ இங்கே நம்மளோட காலிஃப்ளவர் சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன்.
இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காலிஃப்ளவர் சில்லி கோபி வந்து சூப்பராக இருந்துச்சு. கிறிஸ்பாக நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாய். இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.